வணக்கங்க. நான் உங்கள் டாக்டர் ஆஷாலனின் பேசுகிறேன். கால் வீக்கம் வந்து பெருசாக பலூன் மாதிரி ஊதி இருக்கணும்னு தேவையில்லை. உங்களோட கால் பீடல் இடிமான்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கால் வந்து பெண்களுக்கு ரொம்ப நேரம் நிற்கிறவங்களோ இல்லை நிற்கும் போதோ இல்லை ஏதாவது வேலை பார்க்கும் போதோ நடக்கும் போதோ ஆண்கள் பெண்கள் யாருக்குனாலும் இந்த மாதிரி ஒரு குழி மாதிரி ஒரு வீக்கம் இருக்குது உங்கள் காலில் அப்படின்னு சொன்னால் உடனே நீங்கள் வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு டாக்டரை பார்த்து இதுக்கு வந்துட்டு மருந்து சாப்பிட்லாம். வீட்டில் என்ன சாப்பிட்லான்னா பார்லி கஞ்சி, வெண்பூசணி ஜூஸு, சொரக்காய் ஜூஸ் அதெல்லாம் குடிக்கலாம் அந்த வீக்கத்துக்கு. பட் நீங்கள் வந்துட்டு உப்பு சாப்பாட்டில் குறைச்சி சாப்பிடணும். நிறைய காரணங்கள்னால கால் வீக்கம் வரலாம். கிட்னி, ஹார்ட்டு, சாதாரண ஹீமோக்ளோபின் குறைபாடு, தைராய்டு நோய், வேரிகோஸ் வெயின்ஸ், இது நிறைய கண்டிஷன்ஸில் இந்த மாதிரி கால் வீக்கம் வரலாம். பட் இது ரொம்ப அலட்சியமாக நினச்சிக்காம சின்னதாக இருக்கும் பொழுதே பக்கத்தில் ஒரு குவாலிஃபைட் டாக்டரை பார்த்து இதுக்கு ஹோமியோபதி மெடிசன் எடுத்து இது குணம் பண்ணிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இது 90% ஆஃப் ஃபேமிலி உமன்ஸ்க்கு இது அலட்சியமாக எடுத்துக்கிறாங்க. கேர்ஃபுல்லாக இதை பார்த்துக்கோங்க. லவ் யூ ஆல். நன்றி.